நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு பொதுவான ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல உணவு முதல்ல, ரெண்டாவது ஒரு நல்ல உடற்பயிற்சி, நம்ம உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ பண்ணணும், மூணாவது ஒரு நல்ல தூக்கம், நாலாவது ஒரு மன நிம்மதி இருக்கணும், ஐந்தாவது ஒரு சோஷியல் சப்போர்ட், ஒரு சமூக அளவில் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம், அதானே? இதில் முதல்ல நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டியது இந்த நல்ல உணவு என்பதை தான், ஒரு ஹெல்த்தி டயட். ஏன்னா இன்றைய தேவைக்கு ஹெல்த்தி டயட் என்ன, நம்ம சாப்பிட்ற உணவு நல்லதா இல்லை நம்ம உடம்புக்கு தீயதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாரம்பரிய உணவை பற்றி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய நல்ல உணவு. கொஞ்சம் மெனக்கெட்டு நம்மகிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கம்பு, சோளம், கேழ்வரகு, கோதுமை எல்லாரும் பயன்படுத்துறது தான். அதே மாதிரி சிறுதானியங்கள், திணை, வரகு, சாமை, குதிரைவாளி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இந்த சிறுதானியங்கள் தான். ஆனால் நம்ம அதிகமாக பயன்படுத்த விட இன்னைக்கு வெளிநாடுகளில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். வெள்ளை அரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பாரம்பரிய உணவை பற்றி முழுமையாக மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம இந்த மாதிரி சிற்றுண்டியாக செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மெனக்கட்டு ஒரு கம்பு லட்டு, இல்லை ஒரு சோளத்தில் ஒரு பாயாசம், இல்லை ஒரு சோளத்தில் ஒரு பணியாரம், இல்லை இந்த திணை, வரகு, சாமை இது எல்லாமே சேர்ந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு இட்லி, ஒரு உப்புமா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. இன்னைக்கு நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் இந்த சிறுதானியங்களை வச்சு நடந்துட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்த மறந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கார பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் வேண்டான்னு தூக்கி போடுறது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஸோ அதை இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு இனிமேல்ட்டு மருத்துவமனை வாசலை நாடாமல் இருக்கணும்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு, அது எல்லாத்தையும் பயன்படுத்துவதை குறைச்சிட்டு முடிஞ்ச வரையும் நிறுத்திட்டு நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் இங்கேவே ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க, மக்கள் நல சந்தைன்ற ஸ்டாலில் கருப்பு கவனியில் முறுக்கு வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கருப்பு கவனி முறுக்கு இருந்தது. யாராச்சும் அதை சீண்டி பார்த்துருப்போமா? இல்லை அதை பக்கம் தான் போய் எட்டி பார்த்துருப்போமா? இல்லை அவங்ககிட்ட கேட்டிருப்போமா? உண்மையிலே அதை கேட்டவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய சந்ததியின் ஆரோக்கியத்திற்கு மெனக்கெடுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பாரம்பரிய உணவு வகைகளை, கருப்பு கவனி ஆகட்டும், மாப்பிளை சம்பாவாகட்டும், இல்லை பூங்கா ரகசி ஆகட்டும், எவ்வளோ 700 வகையான அரிசிகள் நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கருப்பு கவனியுடைய பயன்பாடு பெரும்பாலும் அதிகரிச்சு இருக்கு. அதே மாதிரி பயன்படுத்த வேண்டிய அரிசி வகைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருக்கு HP 8 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காது. தலைமுடி கொட்டும், உடம்பு அசதியிலே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. குடும்ப வேலைகள் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. HP 8 பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டாது. இரும்பு சத்து மாத்திரைகள் எடுக்கிறது அவங்க கவனம். ஏன்னா குடும்பத்தின் மேலே அக்கறை செலுத்துகிறவங்க யாரும் தன் மேலே அக்கறை செலுத்திக்கிறது இல்லை. அதான் உண்மை. அவர்கள் உணவின் மேலே அக்கறை செலுத்திக்கிட்டாலே போதும். நம்மளுடைய அரிசியில் பூங்கார் அரிசி எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு அரிசி. அதை விட இன்னும் கூடுதலான ஒரு அரிசியை சொல்கிறேன், சிவப்பு குருவிக்கார்னு ஒரு அரிசி. சிவப்பு குருவிக்கார் நம்மவருக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அரிசி. அந்த சிவப்பு குருவிக்கார் அரிசி அதிகப்படியான இரும்பு சத்தினை கொண்டது. அதிகப்படியான இரும்பு சத்தினை கொண்டது. நம்ம இரும்பு சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடணும், இல்லை அயன் டானிக் வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பெண்கள் எல்லாரும் அந்த சிவப்பு குருவிக்கார் அரிசியை வாங்கி அதில் இட்லியோ தோசையோ இல்லை அவங்களுக்கு என்ன விதத்தில் பிடிக்குமோ அந்த மாதிரியான உணவை செஞ்சு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம கொடுக்கறது மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம இன்னைக்கிலிருந்தே பேணலாம். ஸோ சிவப்பு குருவிக்கார அரிசி. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, 60 வயதுக்கு மேலே வந்த மூட்டு வலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40-45 வயதிலே வந்துடுது பெரும்பாலானவர்களுக்கு. நிற்க முடியாது, நடக்க முடியாது, தூங்கி எந்திரிச்சா அடுத்த கால் நடையை கூட எடுத்து வைக்க முடியாத சூழல். இருந்தாலும் பேர பேத்திகளை பார்த்துக்க வேண்டியன்ற ஒரு கட்டாயத்தில் மேலே ஏதோ எண்ணெயை ஒன்று பூசிக்கிட்டு இல்லை மருந்து மாத்திரை, வலி மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு அவர்களுடைய காலத்தை நகர்த்துவார்கள். அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பாரம்பரிய அரிசி கருங்குருவைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கருங்குருவை அரிசிங்கிறது நம்மளுடைய மூட்டு வலிக்கு சிறந்த மருந்துங்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் 40 வயதுக்கு மேலே வரக்கூடிய கால்சியம் சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய ஒரு நோய்.
ஸோ அதற்கு இந்த அதிகப்படியான புரோட்டீனோ அதிக கால்சியம் பாஸ்பரஸ் இந்த கருங்குருவை அரிசியிலே இருக்குது. இதில் இட்லி செஞ்சு சாப்பிடலாம், தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை, நான் போய் கடையில் போய் விசாரித்து பார்த்தேன், கருப்பு கவுனி அரிசியிலேயே குதிரை விலைக்கு சொல்கிறாங்க, குதிரை விலைக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு வேறு ஏதாச்சும் மாற்றி சொல்லுங்க அப்படின்னா சிறுதானியங்கள் இருக்கவே இருக்குது. திணை, வரகு, சாமை எல்லாமே. சர்க்கரை வியாதிக்காரங்களா சிறுதானியம் எடுத்துக்கோங்க. லோ கிளைசமிக் டயட் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் சர்க்கரை சத்து குறைஞ்ச சிறுதானியம் வந்து திணை தான். எப்படி அரிசியில் கருப்பு கவனியும் காட்டு யானமும் சர்க்கரை சத்து குறைஞ்ச அரிசியோ அதே மாதிரி திணை அரிசி சர்க்கரை சத்து குறைஞ்ச அதை எடுத்துக்கலாம். கேழ்வரகு இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறதில்லை. நேற்று என்கிட்ட ஒரு மூத்த ஐஏஎஸ், ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு கேட்டார், எனக்கு வந்து இரும்பு கால்சியம் குறைபாடாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், பொதுவாக நீங்கள் பாலை தவிர்த்துருங்க, வேறு ஒரு பிரச்சனைக்கு பாலை தவிர்த்துருங்க, நீங்கள் கால்சியத்துனா அவர் அடுத்து கேட்குற கேள்வி, நான் அப்போ கால்சியத்துக்கு என்ன தாங்க சாப்பிட்றதுங்கிறார். ஸோ என்ன அப்படின்னா கால்சியம் பாலை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு நம்ம ஊர் கேழ்வரகுல இருக்குங்கிறது ஒரு பெரிய படித்த மேதைகளுக்கே வந்து புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஸோ நம்ம கேழ்வரகு முருங்கைக்கீரையை சேர்த்து அடை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து குறைபாடுக்கு சிறந்த மருந்து. அதே மாதிரி நம்மளுடைய எலும்புக்கள் வலுவாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ சாமை, இந்த குதிரைவாளி எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடியது. கம்பு எல்லாருக்கும் தெரியும், அதிக அயன் கொண்டது. இரும்பு சத்தில் இந்த சிவப்பு குருவிக்காருக்கு போலவே கிட்டத்தட்ட வந்து 8 மடங்கு அதிகமான இரும்பு சத்து நம்ம கம்பில் இருக்குது. கம்பு உருண்டை செஞ்சு எத்தனை பேர் சாப்பிட்றோம்? இல்லை. ஸோ அது எல்லாமே நம்ம அவர்கள் படித்து தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இது எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தா நிச்சயமாக நம்ம மருத்துவமனை வாசலை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காலத்துக்கு மருத்துவமனை வாசலில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையே அவங்களுடைய பாதி ஆட்காலம் ஓடி போயிடுது. ஆனால் அது எல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து கண் கெட்டதுக்கப்புறம் ஒரு சூரிய வணக்கம் பண்ணுறது போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை முழுசாக இழந்ததுக்கப்புறம் நம்ம போய் எங்கே போகிறோம்? மருத்துவமனை வாசலுக்கு போகிறோம். எல்லாம் மூட்டு வலியெல்லாம் வந்ததுக்கப்புறம், புற்றுநோயெல்லாம் வந்ததுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி எங்கன்னு தேடி அலைகிறோம். ஸோ இதையெல்லாம் நீரிழிவு, இந்த புற்றுநோய், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இது எல்லாத்தையும் தடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கருப்பு கவுனி, காட்டு யானம்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவு வகைகளை நம்ம அவசியமாக பயன்படுத்தணும். இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஆமாம், இந்த நல்லுணவும் நல்வாழ்வுங்கிற தலைப்பில் நான் முக்கியமாக சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு அந்த ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய ஒரு நல்ல தலை சிறந்த உணவாக இருந்தால் மட்டுமே அந்த ஆரோக்கியம் நமக்கு வசப்படும். ஸோ நம்மளுடைய சந்ததிக்கும், நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம எதிர் வீட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சமூகம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா தயவு செஞ்சு நம்ம இப்போ இங்கே பேசின அத்தனை விஷயங்களையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து, ஸோ நம்மளுடைய வீடு மட்டும் இல்லாமல், நம்மளுடைய சமூகம் மட்டும் இல்லாமல், நம்மளுடைய ஒட்டுமொத்த நாடுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நாடாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜஸ், தகவல்களை எல்லாரும் புரிஞ்சுக்கொண்டு அதை பயன்படுத்தி வாழ்வில் ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.